ஹாய், லாஸ்ட் செஷனில் என்ன பார்த்தோம்னா நர்வ் செல்ல செல் பாடி, டென்ட்ரில்ஸ், ஆக்ஸான் பார்த்தோம். இப்போது செல் டைப் ஆஃப் செல் பார்க்க போகிறோம். ஓகேவா? டைப் ஆஃப் செல்லில் ஃபஸ்ட்டு வந்து மைலினேட்டட் ஆர் மெடுலேட்டட் ஆர் ஒயிட் நியூரான்ஸ். ஓகேவா? இது வந்து எப்படின்னா when the axon is enclosed by the white fatty myelin cover, it is called myelinated. அந்த ஆக்ஷனில் இதுக்கு பாருங்க, ஆக்ஷன் இதில் வந்து ஒயிட் மேட்டர் வந்து மைலின் ஷீட் கவர் பண்ணி இருக்கும். ஓகேவா? அப்படி இருந்தால் அந்த செல்லுக்கு பேர், அந்த நியூரானுக்கு பேர் மைலினேட்டட் ஆர் மெடுலேட்டட் ஆர் ஒயிட் நியூரான். ரெண்டாவது வந்து நான் மைலினேட்டட் ஆர் நான் மெடுலேட்டட் ஆர் கிரே நியூரான். பிரெயினில் ஒயிட்டும் இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்கும், கிரேவும் இருக்கும். அந்த கிரே மேட்டர் யார் ஃபில் பண்ணுறாங்கன்னா இந்த நான் மைலினேட்டட் கிரே நியூரான்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ அதில் வந்து என்ன இருக்காதுன்னா மைலினேட்டட் not enclosed by the myelin sheath, so it appears gray in color. அது ஒயிட் கலர்னால் அது மைலின் கவர் இருக்கிறதுனால அது ஒயிட் கலர் தெரியும் அந்த நியூரான். இந்த நியூரான் மைலினேட்டட் கவர் இல்லாததுனால இது கிரே கலரில் தெரியும். ஓகேவா? தென் யூனிபோலார் தான் the developing embryonic nerve tissues contain a unipolar neuron. embryonic nerve tissues இதில் இருக்கும், அதனால இது யூனிபோலார்னு சொல்கிறோம். யூனிபோலார்னா என்ன இல்லையா, சிங்கிள் தான் இருக்கும். இந்த ஆக்ஷன் தான் சிங்கிளாக இருக்கும், அதனால இதுக்கு பேர் யூனிபோலார். தென் பைபோலார். பைனா 2, யூனினா 1, பைனா 2 பைபோலார் நியூரான்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2 போலார் இருக்கும் இல்லை, அதனால இது பேர் பைபோலார். அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்து சப்போர்ட்டிங் நியூரான்ஸ். தென் மல்டிபோலார். ஆக்சுவலி உங்களுக்கு வந்து இந்த இது இருக்கும் மல்டிபோலார், இதான் மல்டிபோலார். நான் தனி படமாக இருக்கும், நான் இடம் இல்லாதனால அதுலேயே இருக்கிறதுனால அதை மென்ஷன் பண்ணுறேன். மல்டிபோலார்ன்றது the cerebral cortex contain multipolar neurons. ஸோ அதில் என்ன இருக்குன்னா cerebral cortex இருக்கும் மல்டிபோலாரில். each multipolar neuron has a cell body with many tendrils and axons. ஸோ இது வந்து இதில் நிறைய இருக்கிறதுனால தான் இது பேரே மல்டினா மெனி. ஸோ இது இன்னொரு நியூரானோட கனெக்ட் ஆகி இது ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தென் சினாப்சஸ்னா என்னென்னா, இந்த பிக்சர் பார்த்து ஒரு 2-3 வாட்டி பாருங்கள், இந்த கிளாஸே 2-3 வாட்டி பாருங்கள், உங்களுக்கு பக்காவாக புரியும். ஓகேவா? The tendrils and the synaptic knobs of the axon of neighboring neuron are physical contact with the one another with fusing. The point is called synapses. Synapsesனா ஒவ்வொரு செல்லும் இன்னொரு செல்லோட கனெக்ட் ஆகிற இடத்துக்கு பேர் தான் சினாப்சஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? ஒவ்வொன்றும் இன்னொரு நியூரானோட டென்ட்ரில்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? நரம்பு செல் இடையே குழிகளும் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து கொள்வதால் அதே சமயம் உடல் தொடர்பு கொண்டுள்ளன. இது வந்து பாடியோட இந்த டென்ட்ரில்ஸ் வந்து நமக்கு இதில் இருக்குல்ல, அந்த பல்ல மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த ஸ்னாப்ஸ்னால தான் இது இந்த தெரியுது பார்த்தீங்களா, ஒவ்வொன்றும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது மைக்ரோஸ்கோப்பில் தான் தெரியும், நம்ம பார்க்கும்போது ஒயிட் கலரில் இருக்கும். ஓகேவா? தென் நாளைக்கு வந்து நரம்பு மண்டலம் பாடியில் என்னென்ன வேலையெல்லாம் செய்யுதுன்னு பார்த்துருவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, பாய்.